नमो ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिधे नामिने नमो आचार्यपादाय निधाय कृपपदायिने गौरगतदामदाय नगरग्रामधारिणे नमो ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिधे नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं बाहवतः सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिके मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada ki Jai. இன்னைக்கு மூன்றாவது காண்டம் இரண்டாவது புத்தகம் 29வது அத்தியாயம் ஸ்லோகம் 19 மாதாஜி. ஓகே, ஸ்லோகம் 19. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மத்தர்மனோ குணைரேதை பரிசம்சுத்த ஆசயः புருஷஸ்யான் சாம் ஏதி ஸ்ருத மாத்ர குணம் ஹிமாம். படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு. ஆஷா பக்திவேதாந்தர் சுவாமி சிலர் பிரபுபாத் கி ஜெய். ஒருவர் இந்த மனோ வாக்குக்கும் காயம் கடந்த இயல்புகளுக்கும் முழுவதும் தகுதி பெற்ற அவரது உணர்வு நிலை முழுவதும் தூய்மை அடையும் பொழுது அவர் என் பெயரை கேட்பதன் மூலமாக அல்லது என் தத்துவ குணங்களை கேட்பதன் மூலமாக கவரப்படுகின்றார். பொருளுரை. இந்த அறிவுரையின் தொடக்கம் பகவான் அவருடைய அன்னையிடம் மத்குண ஸ்ருதி மாத்திரேன பரமபுருஷர் பகவானின் பெயர் தன்மை வடிவம் முதலியவற்றை கேட்டு ஒருவர் உடனே கவரப்படுகின்றார் என்று விளக்கப்படுகின்றது. வேறுபட்ட புனித நூல்களில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதை போல ஒருவர் விதிகளின் ஒழுக்க முறைகளை பின்பற்றுவதால் எல்லாம் கடந்த தத்துவ இயல்புகளின் முழு தகுதியை அடைகின்றார். நாம் மண்ணுலக தொடர்பால் சிற்சில தேவையற்ற குணங்களை வளர்த்து கொண்டு இருக்கின்றோம். மேற்சொன்ன முறையை பின்பற்றுவதால் நாம் அந்த மாசிலிருந்து விடுபடுகின்றோம். முந்தைய பதத்தில் விளக்கப்பட்டுள்ளதை போல எல்லாம் கடந்த இயல்புகளை வளர்க்க ஒருவன் பிழைப்பட்ட இயல்புகளிலிருந்து விடுபட வேண்டும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. அப்ப இந்த மனோவாக்கு காயம் கடந்த இயல்புகளுடன் மனதாலும் வாக்காலும் செயலாலும், காயம் அப்படின்னா செயல், முழுதும் தகுதி பெற்று, அப்ப மனதால் பகவானை வழிபட வேண்டும், நமது புலன்களால் செயல்களால் பகவானுக்கு சேவை செய்ய வேண்டும், வாக்கு அப்படின்ற சொற்களால் பகவானை புகழ வேண்டும். சோ ஒவ்வொரு உறுப்புகளையும் பகவானின் சேவையில் ஈடுபடுத்த வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலமாக நமது பக்தி தொண்டு உயர்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப நம்ம தூய்மை அடையும் போது, ஏன்னா பகவானுடைய பெயரை சொல்லுவதாலேயே நாம் தூய்மை அடைகிறோம். வேறு எந்த ஒரு முறையும் நம்மளுக்கு படவில்லை இந்த கலியுகத்துல. ஏன்னா பகவான் தூய்மையானவற்றில் தூய்மையானவர். அவரது பெயரை உச்சரிப்பதால் நாமும் தூய்மை அடைகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சூரியனானது தனது கதிர்கள் மூலமாக மலத்தை கூட தூய்மைப்படுத்துகிறது. ஆனால் அந்த மலம் தூய்மை அடைகிறதோ தவிர அந்த மலத்தினால் அந்த சூரியனுடைய கதிர்கள் பாதிக்கப்படுவதில்லை. அப்ப பகவான் எங்க இருந்து கோலோக பிருந்தாவனத்திலிருந்து இங்கே வந்தாலும் கூட, பூலோகத்திற்கு வந்தாலும் கூட அவர் பாதிக்கப்படுவது கிடையாது. முக்குணங்களாலோ மாயினாலோ பாதிக்கப்படுவது கிடையாது. ஆனால் அவர் வருவதால் நம்மை தூய்மைப்படுத்துகிறார். நம்மை அப்படின்னா சத்துவ குணத்தில் உள்ள மக்களை அவர் கவருகின்றார். ஆல் அட்ராக்டிவ், ஆகர்ஷணேதி கிருஷ்ணா. அப்ப தமோ குணத்திலையும் ரஜோகுணத்திலும் இருக்கிறவங்க கண்டிப்பா கவரப்பட மாட்டார்கள். அப்ப பகவான் மீது பக்தி செலுத்த முக்கியமாக நம்மளுக்கு என்ன தேவைப்படுது? அட்லீஸ்ட் சத்துவ குணம் தேவைப்படுகிறது. ஏன்னா சத்துவ குணத்தில் இருக்கிறவங்க தான் இங்க கலந்து நாமெல்லாம் பகவானை பற்றி சததம் கீர்த்த எந்தோமாம்.
பகவானை பற்றி பாடிக்கொண்டும் புகழ்ந்து கொண்டும் இருக்கிறோம். இதை கேட்கறதுக்கு அவங்களுக்கு டேஸ்ட் இருக்காது. ரஜோகுணத்திலயும் தமோ குணத்திலயும் யாருக்கு டேஸ்ட் இருக்காது. இது என்ன பொழுது போகாம இவங்களுக்கு வெட்டி வேலை, இதையெல்லாம் கேட்டுட்டு பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப மற்ற விஷயங்கள், ஜட விஷயங்கள், மிகவும் அற்பமான விஷயங்கள் வந்து ரொம்ப பெருசா தெரியும். ஆனா நமக்கு அது வந்து இப்பெல்லாம் என்னாச்சு, அதுல சுவை குறைந்து விட்டது. ஏன்னா நம்ம பக்தியில முன்னேறி இருப்பதால் ரொம்ப ஹை லெவலுக்கு போகலினா கூட யார் ஒருவர் பக்தி தொண்டை கையில எடுத்துட்டாங்களோ அப்பவே அவங்க தூய்மை அடைய தொடங்கிடுறாங்க. பல ஜென்மங்களாக, பல கோடி ஜென்மங்களாக நாம் சேர்த்து வைத்த கர்மாக்கள் அப்படியே பஞ்சு பொதியில எப்படி ஒரு தீக்குச்சி, ஒரே ஒரு தீக்குச்சி உரைச்சு வச்சா போறோம், அது ஃபுல்லா எரிஞ்சிரும். அது போல நம் மலையாக சேர்த்து வைத்துள்ள பாவங்கள் பகவானின் நாமத்தையும் புகழையும் கேட்கும் போதும் பாடும் போதும் சிரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் இதுல அப்படியே அழிஞ்சு போகுது. அப்ப நாம் தூய்மை அடையும் போது நம்மளோட ஜடம் வந்து நம்மளை பாதிக்க முடியாது, ஜடத்தன்மை நம்மை தாக்க முடியாது. அப்ப இந்த அறிவுரை வந்து கபில தேவர் தேவகூதிக்கு சொல்லிட்டு இருக்கார். மத்குண ஸ்மிருதி மாத்திரேன, பரமபுருஷ பகவானின் பெயர், தன்மை, வடிவம் முதலியவற்றை கேட்ட ஒருவர் உடனே கவரப்படுகிறார். ஆகர்ஷணேதி கிருஷ்ணா, ஏன்னா கிருஷ்ணர் கவர்ந்திழுக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட கிருஷ்ணரை பற்றி யார் ஒருவர் அவரது நாமம், ரூபம், புகழ், லீலைகளை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவங்க வந்து உடனே ஈர்க்கப்படுகிறார்கள். ஏன்னா அவரது நாமங்களை சொல்ல சொல்ல அவங்களுக்கு தூய்மை அடைகிறாங்க. தூய்மை அடைந்த உள்ளத்தில்தான் பகவான் குடிகொள்ள முடியும். இதுவரைக்கும் இருண்ட வீடா இருந்தது. ஏன்னா நாமெல்லாம் ஜடத்துல மூழ்கி இருந்தோம். இப்பெல்லாம் அந்த கனவு நிலையிலிருந்து ஸ்வப்னா நாம ஜாக்கிரதா நிலைக்கு திரும்பி வர்றோம். விசுத்தி ஜாக்கிரதா அப்படின்னு முன்னேறிட்டு வர்றோம். அப்ப ஜாக்கிரதா நிலையில நான் இந்த உடல் கிடையாது, தன்னுணர்வு பெறுகின்றோம். நான் ஆத்மா என்கின்ற நிலையை நாம் அடைகின்றோம். நம்மை சுற்றி இருப்பவையெல்லாம் மாயை என உணர்கின்றோம். இப்படி எல்லாம் கடந்த இயல்புகளை வளர்க்க ஒருவர் பிழைப்பட்ட இயல்புகளிலிருந்து விடுபட வேண்டும். நாம வந்து விடுவிக்க வேண்டிய அவசியமே இல்லை பிழைப்பட்ட இயல்புகளை. ஏன்னா ஒரு பக்தருக்கு தானாகவே எல்லா நற்குணங்களும் வந்து சேரும். யஸ்யாதிர் பக்திர் பகவதி அகிஞ்சன சர்வே குணஸ்திர சமாசதே சூரா ஹராவ் அபக்தஸ்ய மகத்குணா புரோ மகத்குணா. மகத்குணா அப்படின்னா சிறந்த குணங்கள் பக்தரை வந்தடைகின்றது. சோ அவங்க வந்து பொய் பேச வேண்டாம், நீங்க மாமிசம் சாப்பிட வேண்டாம், மாது மாமிசம் சூதாட்டம் இதையெல்லாம் தவிர்த்து விடுங்கள் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. யார் ஒருவர் பகவானின் நாமங்களை தொடர்ந்து உச்சரிக்கிறார்களோ, பக்தர்கள் சங்கத்தை எடுத்துக்கொள்கிறார்களோ அவங்களுக்கு அதுல இருக்கிற சுவையெல்லாம் போய் இதுல சுவை வர ஆரம்பிச்சிடும். அப்போ இருட்டு தானாகவே கிருஷ்ணனை நோக்கி திரும்பும் போது கிருஷ்ண சூரிய சம மாயாக அந்தகார யாக்கான் கிருஷ்ண தாக்கான் ஆகி மாயாகர அதிகார. பகவானை நோக்கி திரும்பும் போது அந்த இருள், மாயை என்கின்ற இருள் தானாக விலகி விடுகின்றது. அடுத்தது ஸ்லோகம் 20. யதாவதரதோ கிராணாம் ஆவருங் தே கந்த ஆச்சயாத் ஏவம் யோகதரதம் சேத ஆத்மானம் அவிகாரியத். ஹரே கிருஷ்ணங் மரதி படிக்கிறேன். மொழிபெயர்ப்பு. காற்றாகிய தேர் நறுமணத்தை அதன் மூலத்திலிருந்து தாங்கி வந்து உடனே முகரும் புலனை கவர்வது போல் பக்தி தொண்டில் கிருஷ்ண உணர்வில் தொடர்ந்து ஈடுபடும் ஒருவர் எல்லா இடத்திலும் சமமாக இருக்கும் முழுமுதற் கடவுளை அடைய முடியும். பொருளுரை. தோட்டத்திலுள்ள பூக்களில் இருந்து இனிய நறுமணத்தை சுமந்து வரும் காற்று உடனே முகரும் புலனை கவர்வது போல பக்தியுடன் நிறைந்த ஒருவரின் உணர்வு நிலை உடனே பரமாத்மா தோற்றத்தில் எங்கும் இருக்கும் ஒவ்வொரு உயிரினத்தின் மனதில் இருக்கும் பரமபுருஷ பகவானின் உன்னதமான நிலையை பிடிக்க முடியும். பரமபுருஷ பகவான் சேக்ரஞன் இந்த உடலுக்குள் இருப்பவர் என்று பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அவர் ஒரே சமயத்தில் ஒவ்வொரு பிற உடலிலும் இருக்கிறார். தனிப்பட்ட ஆத்மா ஒரு குறிப்பிட்ட உடலில் மட்டும் இருப்பதால் மற்றொரு தனிப்பட்ட ஆத்மா அவருடன் ஒத்துழைக்காத போது அவர் மாற்றப்படுகிறார். ஆயினும் பரமாத்மா சமமாக எல்லா இடத்திலும் இருக்கிறார். ஆனால் பரமாத்மா சமமாக எல்லா உடலிலும் இருப்பவர், மாற்றப்படாதவர் அல்லது
அபிகாரி என்று அழைக்கப்படுகிறார். அதிகாரி. அதிகாரி என்று அழைக்கப்படுகிறார். கிருஷ்ண உணர்வில் முழுதும் நிறைந்திருக்கும் தனிப்பட்ட ஆத்மா பரமாத்மாவின் இருப்பை புரிந்து கொள்ள முடியும். பக்தியா மாம் அபிஜானாதி. கிருஷ்ண உணர்வில் பக்தி தொண்டில் நிறைந்த ஒருவர் பரமபுருஷ பகவானை பரமாத்மாவாகவோ அல்லது உயர்வானவராகவோ புரிந்து கொள்ள முடியும் என்று பகவத்கீதையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணங் மதஜி. தேங்க்யூ மதஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மதேஜி. இப்போ எப்படி ஒரு பூவின் வாசனையானது காற்றில் சுமந்து செல்லப்படுகின்றதோ, பூ ஒரு பக்கம் மலர்ந்திருக்கும், ஆனா வாசனை கொஞ்சம் தூரம் பரவி இருக்கும். அது போல அந்த மனமானது அந்த முகரும் புலனை கவர்வது போல பக்தியில் நிறைந்த ஒரு உணர்வு நிலை உடனே பரமாத்மாவை எங்கும் இருக்கும் எல்லா உயிரினத்திலும், அதான் சர்வகதா அப்படின்னு சொல்லப்படுது பகவத்கீதையில. அப்ப எங்கும் நிறைந்தவர். அப்ப இந்த உயிர்வாளிகள் எங்கும் நிறைந்திருக்கிறது. ஈவன் பாறைக்குள்ள கூட தேரை இருக்கு. அப்போ அந்த தேரைக்குள்ளும் பரமாத்மா இருக்கிறார். எல்லா ஜீவராசிகளிடம் எந்த உயிர்வாளிகள் எடுத்தும் பரமாத்மாக இல்லாமல் யாரும் செயல்பட முடியாது. அப்போ அந்த உணர்வானது, இனிய நறுமணமானது எப்படி காற்றில் சுமந்து செல்லப்படுகிறதோ அது போல யாருக்கு பரமாத்மா ஒரு பக்தருக்கு, பக்தியில் நிறைந்த ஒருவருக்கு அந்த பரமாத்மா உடனே என்ன பண்றார்? ஈர்க்கிறார் தன்னை நோக்கி. ஆல் அட்ராக்டிவ், ஆகர்ஷன் ஏதி கிருஷ்ணா. ஏன்னா பக்தியில காலை வச்சுட்டா போறோம், நம்மளுக்கு படிப்படியா அதுல முன்னேற்றத்தை நம்மளுடைய ஏ யதாமாம் பிரபத்தியந்தே தாம் ததைவ பஜாமியகம் மம வர்த்தமானு வர்த்தந்தே மனுஷாக பார்த்த சர்வசக அப்படின்ற மாதிரி நாம் எந்த அளவுக்கு அவரை அடைய முன்னேற்றத்தை நோக்கி செல்கிறோமோ அந்த அளவுக்கு பகவான் நாம ஒரு அடி எடுத்து வச்சா அவர் 100 அடி எடுத்து வைக்கிறார் நம்மை நோக்கி. தன் குழந்தைகள் எப்ப தன்னை நோக்கி வருவார்கள் என ஒரு தாய் காத்திருப்பது போல அவர் காத்துட்டு இருக்கார். சோ என்னைக்கும் நம்மளை கைவிடுறது கிடையாது. பகவான் நம்மளை என்னை திரும்பி பார்க்கணும்னு தான் அவர் வெயிட் பண்றார். ஆனா திரும்பி பார்த்த அடுத்த சமயமே நம்மளை என்ன பண்றார்? அப்படியே பிடிச்சுக்கிறார். காந்தம் எப்படி இரும்பு துகள்களை அப்படியே இழுத்துக்குதோ அது போல பகவான் தன்னை நோக்கி பக்தர்களை இழுத்துக் கொள்கிறார், அரவணைத்துக் கொள்கிறார். இப்படி நாம சேத்ரக்ஞ பகவத்கீதையில படிச்சிருக்கோம். சேத்ரா அப்படின்னா உடல், களம். சேத்ரக்ஞ அப்படின்னா 2 பேர் ஒரு உடல்ல. சேத்ரக்ஞ அதாவது உடலை அறிபவர்கள். ஒரு உடலை நான் என்னோட உடலை பற்றி எனக்கு மட்டும்தான் தெரியும், என் மனசை பத்தி. உடல்னா மனசு எல்லாமே, ஸ்தூல உடல், சூட்சும உடல். எனக்கு ஒரு காய்ச்சல் வருது அப்படின்னா, எனக்கு காய்ச்சல் அடிக்குதுன்னா உங்களுக்கு அது உணர்வு வராது, காதால கேட்க முடியும். ஆனா அந்த காய்ச்சல்ல எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இந்த கஷ்டம் எனக்கு மட்டுமல்ல, சேத்ரக்கே இன்னொருத்தர் இருக்கார். யார் அது? பரமாத்மா, பகவான். எஸ், பரமாத்மா. என்கிட்ட இருக்கிற இந்த உடலுக்குள்ள இருக்கிற பரமாத்மா அதை உணர்கின்றார். எனக்கு என்ன வலி இருக்கு, என்ன மகிழ்ச்சி இருக்கு, என்ன சோகம் இருக்கு, என்ன சிந்தனைகள் இருக்கு, நான் யார், போன பிறவியில என்ன உடல்ல இருந்தேன், அடுத்த பிறவி என்ன எடுக்க போறேன், சோ எனக்கு என்ன நடக்க போகுது, ஆக்சிடென்ட் நடக்க போகுதா, இல்ல கேன்சர் வரப்போகுதா. என்னை விட இந்த சேத்ரக்ஞன்ல 2 பேர், அதாவது நானும் பரமாத்மாவும். என்னை விட என் உடலை பற்றி அதிகமாக அறிந்தவர் யாரு? பரமாத்மா. சோ எனக்குள்ள இருக்கிற பரமாத்மாவும் இப்ப நமக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் பரமாத்மா இருக்காரு. நம்மளை எல்லாம் ஒருங்கிணைக்கிறார். என்ன அலைகள் ஒன்றாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா பகவான் தன்னை நோக்கி ஈர்க்கின்றார். நாம எல்லாம் ஏன் இப்படி கட்டுண்டு இருக்கிறோம்? இந்த 10ல இருந்து 11 வரை அதுக்கப்புறம் பிரபுஜி வந்தா அவரோட கிளாஸ்ல ஏன் கட்டுண்டு இருக்கிறோம்? நமக்குள்ள இருக்கிற பரமாத்மா நமக்கு அந்த உணர்வை கொடுக்கிறார். அவரை பற்றி அறிவதற்கான அறிவை தருகிறார். மத்தக ஸ்மிருதி ஞானம் அபோகனம் ச. அப்போ பரமாத்மா சமமாக எல்லா இடத்திலும் இருக்கிறார். ஆனா என்னை பத்தி எனக்கு கொஞ்சம் தான் தெரியும். எனக்கு கேன்சர் வரப்போகுதா, இல்ல ஆக்சிடென்ட் ஆக போகுதா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா எனக்குள்ள இருக்கிற பரமாத்மாக்கு என்னை பற்றிய நாலேஜ் அதிகமா தெரியும். நான் போன பிறவில என்னவா இருந்தேன், என்னென்ன தப்பு பண்ணினேன், இன்னும் பல கோடி பிறவிகள் என்னவா இருந்திருக்கேன். அதுதான் அர்ஜுனன் கேக்குறார், கிருஷ்ணா நானும் நீயும் தான் இருக்கோம். ஆனா நீ சொல்ற சூரிய பகவானுக்கு விவஸ்வான் மனவே பிராக மனு ரிஸ்வாகவே பிரவீத் அப்படின்னு சொல்லி நீ சூரிய பகவானுக்கு எப்ப நீ பகவத்கீதை உபதேசம் பண்ண, நீ எங்கூட தானே இருக்க அப்படின்னு கேக்குறார். அப்ப கிருஷ்ணர் சொல்றார், நீயும் என் கூட இருந்த,
ஆனா உனக்கு அந்த பிறவி ஞாபகம் இல்ல. ஆனா எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாரையும் தெரியும். ஏன்னா பல கோடி ஜென்மங்களுக்கு முன்னாடி சூரிய பகவானுக்கு உபதேசித்தப்ப அர்ஜுனன் அங்க இருந்திருக்கார். ஆனா ஒரு சாதாரண ஆத்மாக்கு அது தெரியாது. ஆனா பரமாத்மாவிற்கு, பரம் அப்படின்னா உயர்ந்த ஆத்மாவான அவருக்கு எல்லாம் தெரியும். நேற்று, இன்று, நாளை, பல கோடி ஜென்மங்களுக்கு முன்னாடி, பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு அவருக்கு தெரியும். ஆனா அந்த ஜீவராசிக்கு தெரியாது. ஏன்னா ஜீவராசி மறதி உள்ளது. ஆனா பகவானுக்கு மறதி எல்லாம் கிடையாது. சோ அவர்தான் அதிகாரி, எல்லாருக்கும் அதிகாரி அவர்தான். ஏன்னா நாம என்ன நினைக்கிறோம், அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்கின்ற அறிவை தருபவரும் அவர்தான். சோ பகவான் வந்து நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார், பல கோடி ஜென்மமாக வழிகாட்டிட்டு இருக்கார். அப்போ ஆத்மா வந்து தனிப்பட்ட ஆத்மா பரமாத்மாவின் இருப்பை புரிந்து கொள்ள முடியும். எப்போ கிருஷ்ண உணர்வில் வரும்போது, கிருஷ்ண உணர்வுல வரும்போதுதான். அதுதான் பகவத்கீதையில சொல்றாங்க, பக்தியானாம் அபிஜானாதி யாவான் யாசாஸ்மி தத்வதக ததோமாம் தியக்த்வோ நாத்வா வசதே தத் அனந்தரம். பக்தியால் மட்டுமே, பக்தர்களால் மட்டுமே பகவானை புரிந்து கொள்ள முடியும். மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஈவன் இஃப் தே ஆர் தேவர்களாக இருந்தாலும். தேனே முதல் ஸ்லோகத்துல பாகவத்தில் சொல்லப்பட்டது, முய்யந்தி யத் சூரையக. முய்யந்தி அப்படின்னா குழப்பமடைவார்கள். யாரு? பிரம்மா சிவன் கூட குழப்பமடைந்திருக்கிறார்கள் பகவானை பற்றி அறிய முற்படும் போது. அடுத்து ஸ்லோகம் 21. அகம் சர்வேஷு பூதேஷு பூதாத்மாவஸ்தித சதா தமவஜ்ஞாய மாம் மர்த்தய குருதேஜா விடம்பனம். ஹரே கிருஷ்ணா. நான் படிக்கிறேன் மாதாஜி. படி. 19:21. நான் ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு பிளஸ் பொருளுரை. நான் பரமாத்மாவாகவே ஒவ்வொரு உயிரினத்திலும் இருக்கிறேன். எவராது எங்கும் அந்த பரமாத்மாவை புறக்கணித்து அல்லது மதிக்காமல் கோவிலில் உள்ள தெய்வத்தை வழிபடுவதில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டால் அது போலியாகும். பொருளுரை. தூய்மை அடைந்த உணர்வில் அல்லது கிருஷ்ண உணர்வில் ஒருவர் கிருஷ்ணர் இருப்பதை எங்கும் பார்க்கிறார். ஆனால் அது ரூவர்னு போட்டிருக்காங்க மாதாஜி. அதனால் ஒருவர் மாதாஜி, ஒருவர். அதனால் ஒருவர் கோவிலில் உள்ள மாதாஜி அதனால் ஒருவர் கோவிலில் உள்ள தெய்வத்தை வழிபடுவதில் மட்டும் ஈடுபட்டு பிற உயிரினங்களை மதிக்கவில்லை என்றால் பின்னர் அவர் பக்தி தொண்டின் மிக கீழான நிலையில் இருக்கிறார் எல்லாம் எனலாம். கோவிலில் தெய்வத்தில் வழிபடுபவர் பிறருக்கு மதிப்பு தராதவர், உலக பார்வையில் பக்தர் ஆவார். ஆயினும் உண்மையில் பக்தி தொண்டின் மிக கீழான நிலையில் இருப்பவர் ஒரு பக்தர். கிருஷ்ணருடன் தொடர்புடைய எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். அதே உணர்வில் எல்லாவற்றுக்கும் தொண்டு செய்ய முயற்சிக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் தொண்டு செய்தல் என்றால் கிருஷ்ணரின் தொண்டில் எல்லாவற்றையும் ஈடுபடுத்துதல் என்று பொருள். ஒருவர் அப்பாவியாக இருந்து கிருஷ்ணருடனான தொடர்பு பற்றி அறியாது இருந்தால் ஒரு முன்னேறிய பக்தர் அவரை கிருஷ்ணரின் தொண்டில் ஈடுபடுத்த முயற்சி செய்ய வேண்டும். கிருஷ்ணர் பற்றிய உணர்வில் முன்னேறிய ஒருவர் உயிரினத்தை மட்டுமே அல்லாமல் எல்லாவற்றையும் கிருஷ்ணர் தொண்டில் ஈடுபடுத்த முடியும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்ப பரமாத்மாவாக பகவான் எல்லா உயிரினத்திலும் இருக்கிறார். அதனாலதான் பண்டிதர்கள் என்ன பண்றாங்கன்னா எல்லா உயிர்வாளிகளையும் சமமாக பாவிக்கிறார்கள். அவங்களுக்கு எந்த பேதம் கிடையாது. ஏன்னா அந்த உடலுக்குள்ள இருக்கிறது ஆத்மாவும் பரமாத்மாவும். ஆத்மா கிட்ட பரமாத்மா இருந்தால்தான் இந்த ஜட உலகுல செயல்பட முடியும். பரமாத்மாங்கிறது ஆன்மீக உலகுல கிடையாது. ஏன்னா அங்க எல்லாமே பகவானோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஆனா இங்க பகவானை விடுத்து நாம இங்க வந்ததுனால அவர் நமக்கு தெரியாம இதயத்துல ஒளிந்திருக்கிறார். ஏன்னா நம்மளாம் பகவான் நீ வேண்டாம், நான் உன்ன மாதிரி என்ஜாய் பண்ணணும், நானே அனுபவிப்பாளனாக இருக்க வேண்டும், கட்டுப்படுத்துபவனாக இருக்க வேண்டும், அகம் போக்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க வந்திருக்கோம். அகம் கர்த்தா அகம் போக்தா, நானே செய்பவன் நானே அனுபவிப்பவன் அப்படிங்கிற ஒரு அகங்காரம், பொய் அகங்காரம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. அப்ப பகவானை விடுத்து வந்தா தான் நம்ம அனுபவிக்க முடியும். ஏன்னா பகவான் மேல நம்மளுக்கு பொறாமை. அந்த பொறாமை தான் இப்ப நிறைய பேர் மேல வேற விதமா வெளிப்படுது. நம்மளுக்கு யாராவது நம்மளை விட நல்லா இருந்துட்டாங்கன்னா உடனே ஒரு மனசுல ஒரு புகையும் பாருங்க, பொறாமை.
நம்மளை விட நல்லா உடுத்திருக்காங்க, நம்மளை விட நல்ல ஸ்பீச், நம்மளை விட அழகா இருக்காங்க. இப்படி எத்தனையோ விதத்துல நம்ம பொறாமைப்பட்டு இருக்கிறோம். யாருமே பொறாமைப்படலைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுதான் பேசிக். நம்ம அங்கிருந்துதான் இங்க வந்திருக்கிறோம். பகவான் மேல பொறாமைப்பட்டுதான் நாம இங்க வந்திருக்கோம். சோ தூய்மையடைந்த உணர்வில் அல்லது கிருஷ்ண உணர்வுல அதெல்லாம் போய் கிருஷ்ண உணர்வுல நம்ம என்ன பண்றோம்? கோவிலில் உள்ள தெய்வத்தை மட்டும் வழிபடுவதை விட்டு மற்ற உயிரினங்களையும் மதிக்கின்றோம். ஏன்னா எல்லா உயிர்வாளிகளும் பகவானுடைய அங்கத்துணுக்கு. எல்லாரும் ஒருவருவத்திற்கு உறவு. எல்லா உயிர்வாளிகளும் நம்மளுக்கு உறவு. மீனாகட்டும், மரமாகட்டும், செடியாகட்டும், கொடியாகட்டும், எல்லாமே நம்மளுக்கு உறவுதான். எந்தெந்த உடம்புல ஜீவராசிகள் இருக்கிறதோ எல்லாம் நம்மளுக்கு உறவுதான். ஆனா வேற வேற போர்வையில் இருக்காங்க. சோ யாருடைய அந்த பரிமாண வளர்ச்சியில தொல்லை பண்றதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அப்போ பக்தி தொண்டுல கீழான நிலையில, அதாவது கனிஷ்ட பக்தர் அப்படின்னு சொல்லுவோம். மத்தியம பக்தர், கனிஷ்ட பக்தர், உத்தம பக்தர். அப்ப கனிஷ்ட பக்தர் என்ன பண்ணுவாங்க? நிறைய கோயிலுக்கு போவாங்க, நிறைய மந்திரங்கள் எல்லாம் சொல்லுவாங்க, அப்படியே பைகாட் பண்ணுவாங்க, அங்க போய் ஒப்பிப்பாங்க. இப்போ குழந்தைகளுக்கு நாம ஒரு ரைம் சொல்லி கொடுத்து சொல்லு அப்படின்னா அது மீனிங் எல்லாம் தெரியாது. பாபா பிளாக் ஷீப் ஹேவ் யூ எனி வுல் அப்படின்ற மாதிரி கந்த சஷ்டி கவசம் படிப்பாங்க, லலிதா சஹஸ்ரநாமம் படிப்பாங்க, விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிப்பாங்க, எல்லாம் போய் அங்க வாமிட் பண்ணுவாங்க. அப்ப பகவான் முன்னாடி சொல்றதுல அவங்களுக்கு என்னன்னா, அடுத்தவங்க நம்ம பாக்குறாங்க, நம்ம வந்து இவ்வளவு ஸ்லோகங்கள் சொல்றோமா அப்படின்னு அவங்களுக்கே ஒரு பெருமை. ஆனா அதனோட அர்த்தம் எல்லாம் தெரியாது. பகவான் மேல பக்தி எல்லாம் கிடையாது. ஆனா நல்லா பட்டா பூசிருப்பாங்க, நாமம் போட்டிருப்பாங்க, தேங்காய் உடைப்பாங்க, ஊதுபத்தி காட்டுவாங்க, வைஷ்ணவா ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்குவாங்க, தோத்தி கட்டி இருப்பாங்க. எத்தனையோ வெளிப்புற செயல்கள் எல்லாம் இருக்கும். ஆனா உள்ள உணர்வு வந்து பகவானை நோக்கி ஆழமாக இருக்காது. சோ அவங்க பாரு கனிஷ்ட பக்தர்கள். அட்லீஸ்ட் அந்த அளவாவது பகவான் இருக்கிறார் அப்படிங்கிற நிலையிலயாவது கோயிலுக்கு போவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? கோயில்ல இருக்கிற பக்தர்கள் முன்னாடியே எனக்கு உட்கார இடம் தரல, என்னை வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் பகவானுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு நிறைய சண்டைகள் போடுவாங்க. பார்த்திருக்கிறோம் நம்ம. கோயில்ல வந்து நான் தான் தலைவரா இருக்கணும். இதெல்லாம் வெளிப்புற நடவடிக்கைகள். உண்மையில பக்திங்கிற உணர்வு பூர்வமான இதெல்லாம் கிடையாது. சோ பக்தி என்பது உணர்வு பூர்வமானது. பகவானுக்கு அன்பு செலுத்துவது. அன்பு பகவானுக்கு மட்டுமல்ல, பகவான் எல்லா உடல்களிலும் இருக்கிறார். அதனால எல்லார்கிட்டையும் அன்பு செலுத்தணும். யாருமே பகைவர்கள் கிடையாது. அஜாத சத்ரவக சாதவாக சாது பூஷனாக அமைதியா இருப்பாங்க. அவங்களுக்கு எதிரிகள் கிடையாது. சோ அவங்க வந்து வேதங்களை நன்றாக கற்றிருப்பார்கள். யாருக்கு வேணா விளக்கம் சொல்ல தெரியும் அவங்களுக்கு. சோ இந்த மாதிரி பக்தர்கள் என்றும் அமானித்துவம், அடக்கமா இருப்பாங்க. அவங்க இருமைகள், துவந்தங்களிலிருந்து விடுபட்டவர்களாக இருப்பார்கள். அவங்களுக்கு இப்ப நண்பர்கள், பகைவர்கள் அப்படின்னு நண்பர்கள்னு கிடையாது, பகைவர்கள் கிடையாது. அவங்களுக்கு இப்படி எல்லா இருமைகளிலிருந்து விடுபட்டவர்களா இருப்பாங்க, தனித்திருப்பாங்க. அவங்க பௌதிகவாதிகளுடன் சேர மாட்டாங்க. இப்படி எத்தனையோ நற்குணங்கள் இருக்கும். அப்ப எல்லோருக்கும் தொண்டு செய்தல் அப்படின்னா கிருஷ்ணருக்கு தொண்டு செய்வது. எல்லோருக்கும் தொண்டு செய்யறதுன்னா பக்தர் பிரசாதமா கொடுக்கறது, அன்னதானம்ங்கிற பேர்ல போய் உடலுக்கு தொண்டு செய்வதல்ல. சோ அவங்களுக்கு தொண்டு செய்யணும்னு நினைக்கிறவங்க பிரசாதமாக வழங்கலாம். இப்ப நிறைய பேர் வந்து திதி கொடுக்குறோம் வீட்டுல. அது வந்து வைஷ்ணவர்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா, பணம் கட்டி கோயில்ல கொடுத்தோம் அப்படின்னா, ஒரு வைஷ்ணவருக்கு உணவிடுவது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய புண்ணியம், பக்தி புண்ணியம், சாதாரண புண்ணியம் கிடையாது. அந்த புண்ணியம் சேர்த்தோம் அப்படின்னா மறுபடியும் பிறப்பு வரும். அந்த புண்ணியத்தை நாம செலவு பண்றதுக்காக மறுபடியும் பிறப்பெடுக்கணும். ஆனா இது பக்தி புண்ணியம். வைஷ்ணவர்களுக்கு நாம பணம் கட்டி அங்க வைஷ்ணவர்களுக்கு சேவை பண்ணலாம். அந்த மாதிரி அப்போ ஒருத்தருக்கு வந்து இயலாதவர்களுக்கு படிப்பு செலவுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க பக்தர்களாக்கி நீங்க கொடுக்கலாம். பக்தர்கள் அல்லாதவர்களுக்கு கொடுக்கும் போது அவங்க பண்ணுகின்ற பாவத்துல ஒரு பங்கு நம்மளுக்கும் வந்து சேரும். சோ ஒரு முன்னேறிய பக்தர் கிருஷ்ணர் தொண்டில் எல்லாவற்றையும் ஈடுபடுத்த முயற்சிக்கணும். என்னென்ன பொருள் இருக்கோ, இப்ப என்கிட்ட தோட்டத்துல இருந்து காய் வருது, தேங்காய் வருதுன்னா அது கொஞ்சம் கொண்டு போய் பகவானுக்கு கொடுக்கலாம்.
என்கிட்ட செல்போன் இருக்குன்னா பகவானை பற்றிய நாமம், ரூபம், லீலை, குணங்களை பற்றி கேட்க அதை யூஸ் பண்ணலாம். ஜூம் மீட்டிங்ல போட்டுக்கலாம், இல்ல கூகுள் மீட்டிங்ல போடலாம், இல்ல கான்ஃபரன்ஸ் கால்ல போடலாம், பக்தர்களோட பேசலாம். சோ பக்தி பற்றிய பாடல்களை கேட்கலாம். இப்படி எத்தனையோ இருக்கின்றது. டிவி இருக்கு அப்படின்னா முக்கியமான செய்தி, இப்போ சேனல் இருக்கு, நம்ம மாயப்பூர் சேனல் எல்லாம் இருக்கு, அதை போடுறதுக்காக அந்த டிவி யூஸ் பண்ணலாம். சோ எல்லா விதத்திலும் எல்லாவற்றிலும் நாம கிருஷ்ணருக்காக ஈடுபடுத்த வேண்டும். நிர்பந்தே கிருஷ்ண சம்பந்தே யுக்த வைராக்கியம் உச்சதே. சோ எதையெல்லாம் நாம் கிருஷ்ணரின் சேவைக்கு பயன்படுத்துகிறோமோ அவ்வாறு நாம எல்லாவற்றையும் ஆன்மீகமாக்கலாம். ஏன்னா ஜடப்பொருள்கள் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கிறது ஜடப்பொருட்கள் தான். ஆனா எப்படி அதை ஆன்மீகத்திற்கு பயன்படுத்த முடியும், கிருஷ்ணருக்கு பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத நம்ம புத்தியை கொண்டு யோசித்து செய்யணும். அடுத்த ஸ்லோகம் 22. யோமாம் சர்வேஷு பூதேஷு சந்தமாத்மானமீஸ்வரம் ஜித்வாச்சாம் பஜதே மௌட்யாத் பஸ்மன்யேவ சுகோதிச. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ராஜா படிக்கிறேன் அடியேன் மாதாஜி. சரி படிங்க மாதாஜி. கோவில்களில் படிக்கிறேன் மாதாஜி. படிக்கிறேன். நீங்க படிங்க, அடுத்து நான் படிக்கிறேன். ஒருவர் பகவான் பரமாத்மாவாக ஒவ்வொரு உயிரினத்திலும் அமைந்திருக்கிறார் என்று அறியவில்லையாயின் அவர் அறியாமையில் இருக்கிறார் என்று பொருள். அவர் படையல்களை சாம்பலில் அர்ப்பணிப்பவருடன் ஒப்பிடப்படுகிறார். பொருளுரை: பரமபுருஷ பகவான் அவருடைய பரமாத்மாவின் முழுமையை விரிவில் எல்லா உயிரினங்களிலும் இருக்கிறார் என்று இங்கு தெளிவாக குறிக்கப்பட்டிருக்கிறது. உயிரினங்கள் 84 லட்சம் வேறுபட்ட உடல்களை கொண்டுள்ள பரமபுருஷ பகவான் தனிப்பட்ட ஆத்மாவாகவும் பரமாத்மாவாகவும் எல்லா உடலிலும் வாழ்கிறார். தனிப்பட்ட ஆத்மா பகவானின் அங்கமாக இருப்பதால் அந்த விதத்தில் பகவான் எல்லா உடலிலும் வாழ்கிறார். பரமாத்மாவாக பகவான் ஒரு சாட்சியாகவும் இருக்கிறார். இரண்டிலும் எல்லா உயிரினத்திலும் பகவானின் இருப்பு முக்கியமானது. அதனால் சில மதப்பிரிவை சேர்ந்ததாக உரிமை கொண்டாடும் ஆனால் பரமபுருஷ பகவானின் இருப்பை ஒவ்வொரு வாழும் உயிரினத்திலும் உணராதவர்களும் எங்கும் பகவான் இருப்பதை உணராதவர்களும் அறியாமையில் இருக்கிறார்கள். பகவான் எங்கும் பரவியுள்ள நிலையை புரிந்து கொள்ளும் தொடக்க அறிவு இல்லாமல் ஒருவர் தன்னை கோவிலில், கிறிஸ்தவ கோவிலில் அல்லது மசூதியில் நடைபெறும் சடங்குகளுடன் இணைத்துக் கொண்டார். அது அவர் வெண்ணெயை நெருப்பில் இடுவதற்கு மாறாக சாம்பலில் அர்ப்பணிப்பது போன்றதாகும். ஒருவர் நெருப்பில் தூய வெண்ணெயை சொரிவதன் மூலம் வேத மந்திரங்களை உச்சரிப்பதன் மூலம் வேள்விகள் செய்கிறார். ஆனால் வேத மந்திரங்கள் இருந்த போதும் எல்லா சூழ்நிலைகளும் சாதகமாக இருந்த போதிலும் தூய வெண்ணெய் சாம்பல் மேல் சொரியப்பட்டால் பின்னர் அந்த வேள்வி பயனற்றது. சொல்ல போனால் ஒரு பக்தர் எந்த உயிரினத்தையும் ஒதுக்கக்கூடாது. ஒவ்வொரு உயிரினத்திலும் அது எவ்வளவு முக்கியமற்றதாக இருந்தாலும் ஒரு எறும்பிலும் பகவான் இருக்கிறார். அதனால் ஒவ்வொரு உயிரினமும் கருணையோடு நடத்தப்பட வேண்டும். எந்த வன்முறைக்கும் ஆளாகாது என்று கொள்ள வேண்டும். தற்கால நாகரிக சமுதாயத்தில் இறைச்சி கொட்டீர்கள் கூட மத அடிப்படையில் முறையாக பாதுகாக்கப்படுகின்றன. ஆனால் ஒவ்வொரு உயிரினத்திலும் பகவான் இருப்பை பற்றிய அறிவு இன்றி மனித நாகரிகத்தின் முன்னேற்றம் என்று அழைக்கப்படும் ஆன்மீக அல்லது உலகியல் முன்னேற்றம் அறியாமையில் உள்ளது என்பது புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மேம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. பகவான் பரமாத்மாவாக எல்லா உயிரினத்திலும் இருக்கிறார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வாய்ஸ் பிரேக் ஆகுது. அப்ப பகவான் எல்லா உடலையும் இருக்கிறார். மாதாஜி வாய்ஸே கேட்கல. கேட்கல மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்ப கேக்குதுங்களா? கேக்குதுங்க கேக்குதுங்க. அப்ப எல்லா உடல்லையும் பகவான் இருக்கிறார். எந்த உடனாலும் சரி, எறும்பில் இருந்து யானை வரைக்கும், இல்ல முதலை திமிங்கலம் வரைக்கும் எல்லா உடலிலும் பரமாத்மாவாக பகவான் இருக்கிறார். மலத்தில் இருக்கிற புழுல கூட பகவான் பரமாத்மாவாக இருக்கிறார். அப்ப எப்படி இருக்கிறார், எதற்காக இருக்கிறார்? ஏன்னா பகவான் தான் நம்மளுக்கு அனுமதி வழங்குகின்றார். நாம் நாம் எண்ணுகின்ற எண்ணங்களுக்கு ஏற்ப நமக்கு செயல்படுவதற்கு பகவான் தான் அனுமதி கொடுக்கிறார். இப்ப நீங்க நிறைய புண்ணியம் பண்ணி வச்சிருக்கீங்க, அதனால எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது அப்படின்னு பகவான் எல்லாம் வழிபட வேண்டியது இல்ல அப்படின்னு உக்காந்தீங்க அப்படின்னா
அந்த புண்ணியம் கூட உங்களுக்கு வேலை செய்யாது. நிறைய புண்ணியங்கள் செய்திருந்தாலும் அந்த புண்ணியத்தை அனுபவிப்பதற்கு பகவான் தான் உங்களுக்கு அலோவ் பண்ணணும், அனுமதி கொடுக்கணும். உபத்ரஷ்டா ஹனுமந்தா பர்த்தா போக்தா மகேஸ்வர பரமேத்மேதி சாப்யுக்தோ அப்படின்னு சொல்லி பகவான் அனுமதிச்சால்தான் ஒவ்வொருத்தருக்கும் அந்த புண்ணியத்தோட பலன் கூட கிடைக்கும். இல்லைன்னா புண்ணியம் செய்தும் பிரயோஜனம் கிடையாது. பகவான் அனுமதி கொடுக்கலைன்னா யாராலையும் அனுபவிக்க முடியாது. சோ ஒவ்வொரு உயிர்வாளிகளிடமும் பகவான் இருக்கிறதுனால எல்லோரையும் கருணையோட நடத்த வேண்டும். ஆனா இந்த கனிஷ்ட பக்தர்கள் அப்படிங்கிற பிராகிருத பக்தர்கள் என்ன பண்றாங்க, நிறைய விலங்குகளை எல்லாம் அடிச்சு சாப்பிட்டுட்டு உடனே கோயிலுக்கு போயிருவாங்க. ஏன்னா இவங்க அடிச்சு புடிச்சு பணம் நிறைய இருக்கலாம், சிலர்கிட்ட கோடீஸ்வரரா இருக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்பெஷல் டிக்கெட் எடுத்துக்குவாங்க, போய் பகவான் முன்னாடி நின்னுக்குவாங்க. ஆனா பகவான் அவங்கள பாக்குறாரான்னு அவங்களுக்கு தெரியாது. இந்த முட்டாள்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி நிறைய பேர் அடிச்சு பிடிச்சு டிக்கெட் வாங்கி, ஆனா உணர்வெல்லாம் அவங்களுக்கு மிகவும் தூய்மையற்ற நிலையில் இருந்தாலும் பகவான் முன்னாடி நான் நிக்கிறேன் பார், என் பணத்தை கொண்டு நான் ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கி முன்னாடி வந்துட்டேன் அப்படின்னு அவங்க நினைக்கலாம். ஆனா பகவான் யாரை பார்க்கிறாரோ அங்கிருந்து அவங்கள மட்டும்தான் பார்ப்பாங்க. ஏன்னா பகவானால எப்படி பார்க்கணும், யாரை பார்க்கணும் அப்படிங்கிறது பகவானுக்கு தெரியும். தன் பக்தர்கள் கடைக்கோடியில் இருந்தாலும் அவங்களதான் பார்ப்பார். ஏன் பகவான் என்ன, ஸ்ரீல பிரபுபாதர் ஒரு மீட்டிங்ல ஒரு பக்தரை அவர் பெயர் சொல்லி கூப்பிடுறார். அவர் எங்கேயோ ஒரு மூலையில மண் தரையில உக்காந்துட்டு யோசனை பண்ணிட்டு இருக்காரு. இவ்வளவு கூட்டமா இருக்கு, அவரை நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னுட்டு. ஆனா அவர் பேரை சொல்லி அவர் கூப்பிடுறார். சோ இந்த மாதிரி தூய பக்தர்கள் கூட அவங்களுக்கு தெரியும். ஏன்னா பரமாத்மா அவங்களுக்குள்ளேயும் இருக்காங்க, அந்த எல்லாருக்குள்ளேயும் இருக்காங்க. சோ அந்த பரமாத்மா எல்லோரிடமும் தொடர்பு கொள்வார். இப்ப சில சமயம் நாம என்ன பண்றோம், டெலிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நினைச்சேன் நீ வந்துட்ட, இப்பதான் உனக்கு போன் அடிக்க, இப்போ போன் டயல் பண்றேன், எடுத்து அதுக்குள்ள நீ கூப்பிட்டுட்ட அப்படிம்போம். இது எத்தேச்சியா நடந்ததா கிடையாது. ஏன்னா நமக்குள்ள இருக்கிற பரமாத்மாவும் அவர்களுக்குள்ள இருக்கிற பரமாத்மாவும் தொடர்பு கொள்கிறார்கள். இதன் மூலமா நம்மளுக்கு அந்த கான்டாக்ட், உடனடியாக அந்த கான்டாக்ட் வருது, அந்த ஞாபகம் வருது. சிலரெல்லாம் காக்கா கத்துது, நான் நினைச்சேங்க நீங்க வருவீங்க, நான் வந்துட்டீங்க அப்படிம்பாங்க. சோ அந்த சில பொருட்களை நாம வாங்க நினைப்போம், அப்பதான் தெருவுல கூவிட்டு போவான். சோ அது உடனே நாம போய் வாங்குவோம். எப்படி இவ்வளவு நாளா வராதவன் நான் நினைச்ச உடனே இன்னைக்கு வந்திருக்கான் அப்படின்னு. சில சம்பவங்கள் நம்ம நினைச்ச உடனே நடக்கும். எப்படி அந்த உள்ள இருக்கிற பரமாத்மா நம்மளுக்கு அனுமதி தருகின்றார், அவர்தான் ஏற்பாடு பண்றார். சோ அவர் ஏற்பாடு பண்ணலைன்னா எதுவும் நடக்காது. 33 தேவர்கள் நம்ம உறுப்புகள் ஒவ்வொன்றிற்கும் அதிபதியாக இருக்கிறாங்க. அவங்க யாருக்கு கட்டுப்பட்டு இருக்காங்க, அந்த பரமாத்மாவுக்கு கட்டுப்பட்டு இருக்காங்க. அந்த பரமாத்மா அலோ பண்ணினாதான் நமக்கு அந்த இப்ப கண்ணு பார்க்க முடியுதா, அந்த அக்னி தேவனுடைய கருணை வேண்டும். வாய் பேச முடியுதா, வருண தேவனுடைய கருணை வேண்டும். இப்படி மனசு இயங்க முடியுதா, அதுக்கு சந்திர தேவனோட கருணை வேண்டும். இப்படி ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒரு தேவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய அனுமதியின்றி நாம செயல்பட முடியாது. அவங்களுக்கு அனுமதி கொடுக்கறது யாரு, பரமாத்மா. இப்படி எல்லா உயிர்வாளிகளுக்கும் நாம மதிப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் உத்தம பக்தர். கனிஷ்ட நிலையிலிருந்து நாம உத்தம நிலைக்கு போகணும் அப்படின்னா நல்ல பக்தி தொண்டு பண்ணணும். அடுத்தது பதம் 23. த்விஷத பரகாயே மாம் மானினோ பின்னதர்சினஹ பூதேசு பக்தவரேஸ்ய நமன சாந்திம் ருச்சதி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கிறேன் மாதாஜி. மொழி பொருளரை வழங்கியவர் தெய்வ திரு ஆஷா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர்க்கு ஜெய். எனக்கு மதிப்பு தரும் ஒருவர் மற்றவரின் உடல்களை கண்டு பொறாமைப்பட்டால், வேறுபட்ட உணர்ச்சியோடு இருந்தால் அவர் ஒருபோதும் அமைதி பெறுவதில்லை. ஏனெனில் அவர் பிற உயிரினங்களிடத்தில் பகைமையுணர்ச்சி உடையவர். பொருளுரை: இந்த பதத்தில் பூதேச பத்த வைரஷ்யா, பிறரிடம் பகைமை கொள்ளுதல், மற்றும் இத் விஷயத்தா பரகாயே, மற்றவரின் உடல் கண்டு பொறாமைப்படுதல் ஆகிய இரு சொற்றொடர்களும் குறிப்பிடத்தக்கவை. பிறரிடம் பொறாமைப்படுபவர் அல்லது பகைமை கொண்டவர் ஒருபோதும் எந்த இன்பத்தையும் அனுபவிப்பதில்லை. அதனால் ஒரு பக்தரின் நேருக்கு
சிறப்பானதாக இருக்க வேண்டும். அவர் பல்வேறு உயிரினங்களின் உடல் வேறுபாடுகளை தவிர்த்து பகவானே அங்கெல்லாம் பரமாத்மாவாக அவருடைய முழுதும் பறந்து இருப்பதை காண வேண்டும். அதுவே தூய பக்தரின் குறிக்கோளாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு வகை உயிரினமும் எந்த உடலோடும் தோன்றுகிறது என்பதை எப்போதும் பக்தர் புறக்கணித்து விடுகிறார். பகவான் எப்போதும் பருவுடல்களில் ஈடுபட்டுள்ளன. கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மாக்களை விடுவிப்பதில் ஆர்வம் உள்ளவர் என்று இங்கு வெளிப்படுத்தப்படுகிறது. பக்தர்கள் அந்த கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மாக்களிடம் பகவானின் செய்தி அல்லது ஆசையை கொண்டு சென்று கிருஷ்ண உணர்வின் அவர்களை அறிவொளி பெறும்படி செய்ய வேண்டும். இவ்வாறு அவர்கள் எல்லை கடந்த ஆன்மீக வாழ்விற்கு உணர்த்தப்படலாம். அவர்கள் வாழ்வின் சமய பணி வெற்றியடையும். உண்மையில் இது மனித உயிரினங்களுக்கு கீழான நிலையில் உள்ள உயிரினங்களாக இயலாது. ஆனால் மனித சமுதாயத்தில் எல்லா உயிரினங்களாலும் கிருஷ்ணர் பற்றிய உணர்வு நிலையில் அறிவொளி பெறுதல் என்பது செய்யக்கூடிய செயலாகும். மனிதனை விட தாழ்ந்த பிற உயிரினங்களும் பிற வழிகளால் கிருஷ்ண உணர்வு நிலைக்கு உணர்த்தப்பட இயலும். சான்றாக பகவான் சைத்தன்யரின் பக்தர் சிவானந்த சேனா ஒரு நாய்க்கு பிரசாதத்தை ஊட்டுவதன் மூலம் அதை விடுவித்தார். அறியாமையுள்ள மக்களுக்கு மற்ற விலங்குகளுக்கும் பிரசாதம் வழங்குதல் அல்லது பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உணவில் எஞ்சியதை வழங்குதல் ஆகிய நற்செயல் அந்த உயிரினங்களுக்கு கிருஷ்ண உணர்வு நிலைக்கு உயர ஒரு வாய்ப்பு தருகின்றது. அதே நாய் பூமியில் பகவான் சைத்தன்யரால் சந்திக்கப்பட்ட போது உலக சூழலிலிருந்து விடுபட்டு இருந்தது. இது உண்மையில் நடந்தது. பக்தர் எல்லா வன்முறைகளையும் தவிர்க்க வேண்டும் என்று இங்கு சிறப்பாக குறிக்கப்படுகிறது. ஒரு பக்தர் எந்த உயிரினத்திற்கும் கொடுமை புரியக்கூடாது என்று பகவான் சைத்தன்யர் பரிந்துரைக்கிறார். காய்களுக்கும் உயிர் உள்ளதால் பக்தர்கள் காய்கறி உணவுகளை உண்ணும்போது அது வன்முறை ஆகாது என்னும் கேள்வி சில போதும் எழுப்பப்படுகிறது. ஆயினும் முதலில் சில இலைகள், குச்சிகள் அல்லது பழத்தை ஒரு மரத்திலிருந்து அல்லது ஒரு செடியிலிருந்து எடுத்தாலாகி செயல் செடியை கொள்ளாது. அது தவிர ஜீவஹிம்சை என்றால் ஒவ்வொரு உயிரினமும் தன் முந்தைய கர்மாவிற்கு ஏற்றபடி ஒரு குறிப்பிட்ட வகையான உடலை கடந்து செல்ல வேண்டும் என்பதால் ஒவ்வொரு உயிரினமும் நிலையானது. அந்த உயிரின் படிப்படியான வளர்ச்சியில் அவ்வுயிருக்கு தொல்லைக்கு ஆளாக்கக்கூடாது என்பது பொருளாகும். ஒரு பக்தர் பக்தி தொண்டின் கொள்கைகளை உள்ளவாறே நிறைவேற்ற வேண்டும். ஒரு உயிரினம் எத்தனை முக்கியமற்றதாக இருந்தாலும் பகவான் அதனிடத்தில் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பக்தர் எங்கும் நிறைந்திருக்கும் பகவானின் தன்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. சோ ஒரு தூய பாகவதர் அல்லது பக்தர் எல்லா உயிர்வாளிகளிலிருந்தும் பகவான் இருக்கிறார், பரமாத்மாவாக அவர் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு எந்த உயிர்வாளிகளையும் அவர் தொல்லைப்படுத்துவது கிடையாது. ஜீவோ ஜீவசிய ஜீவனம். ஒரு ஜீவனை சார்ந்துதான் எல்லா ஜீவன்களும் இருக்கின்றது. இப்ப மண்புழு இருக்கு, அது நம்மளுக்கு உரமா மண்ணை உரமா பண்ணி தர்றதுனாலதான் இந்த தாவரங்கள் எல்லாம் வளர்கின்றது. அப்போ பட்டாம்பூச்சி இருக்கு, வண்டுகள் இருக்கு, அதெல்லாம் என்ன மரகந்த சேர்க்கை, அந்த தேன்கள் எப்படி வண்டுகள் அந்த பூச்சிகள் தேன்களை அருந்தி அதை நம்மளுக்கு சேகரித்து கொடுக்குது. அது போல ஒரு காக்கையோ குருவியோ அந்த விதைகளை எல்லா பக்கமும் அதை கொண்டு போய் போடுறதுனாலதான் செடிகள் மரங்கள் முளைத்து இந்த இயற்கையை அப்படியே அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு இந்த உலகத்துல. இந்த எல்லா உயிரினங்களும் இருந்தா மட்டும்தான் நாம ஜீவிக்க முடியும். இப்ப ஒரு உயிரினத்தை, பறவைகளை கொன்று நாம மட்டும்தான் வசிக்கணும், காடுகளை எல்லாம் நாமெல்லாம் அழிச்சிட்டு நாம மனிதர்கள் மட்டும்தான் வசிக்கணும் அப்படின்னா அங்க சூழ்நிலை பாதிக்கப்படுகின்றது. ஏன்னா காடுகள் இருந்தா மட்டும்தான் மண் வளம் இருக்கும், அந்த இடத்துல மரங்கள் செடிகள் இருந்தா மட்டும்தான் மழை வளம் இருக்கும். இப்படி ஒன்றை சார்ந்துதான் ஒன்று இருக்கிறது. அப்போ நாம ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு, ஆறறிவு அப்படின்னு சொல்லி மனித இனமானது ஆறறிவு இருந்தாலும் எல்லா உயிர்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு அவனுக்கு தான் இருக்கு. அப்ப சமம் சொல்லு அப்படின்னா அதுக்குரிய ஒரே தகுதி என்ன? மனிதனாக இருப்பது. மனிதனாக இருப்பவன் யாருமே பக்தி பண்ணலாம். ஆனா இதே போய் ஒரு நாய் கிட்ட சொல்ல முடியுமா? ஹரே கிருஷ்ண நாமம் சொல்லு ஒரு கழுதை கிட்ட சொல்ல முடியுமா? ஆனா சிவானந்த சேனா என்கின்ற ஒரு தூய பக்தர் என்ன பண்ணினார்? யாத்திரைக்காக எல்லா பக்தர்களையும் அழைத்து செல்லும் போது ஒரு நாய் பின்னாடியே வந்தது. அப்ப அந்த நாயை
நல்ல பிரசாதம் எல்லாம் கொடுத்து கூட்டிட்டு போயிட்டே இருந்தார். ஆனா ஒரு இடத்துல கங்கையை கடக்க வேண்டின்ற ஒரு நிலை வந்தது. அப்ப பக்தர்களை மட்டும்தான் ஏத்த முடியும், மனிதர்களை மட்டும்தான் ஏத்த முடியும், என் படகுல வந்து நான் எல்லாம் ஏத்த மாட்டேன்னு அந்த படகுக்காரன் சொல்லிட்டான். அப்ப அவர் ஒரு 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 பைசா கொடுக்கறத விட, அதாவது ஒரு மனிதனுக்கு அன்னைக்கெல்லாம் ஒரு அணா 10 மடங்கு அதிகமா கொடுத்து அந்த நாயை கடக்க வச்சார். கடக்க வச்சு மறுபடியும் பிரசாதம் கொடுத்து கூட்டிட்டு போறப்போ அந்த நாய் எப்படியோ வழி தவறி போயிருச்சு. ஏன்னா அதுக்கு சரியா அவருடைய உதவியாளர் வந்து சரியா பிரசாதம் கொடுக்கல, எப்படியோ வழி தவறி போயிருச்சு. அதனால இவரும் சாப்பிடல, பசியோட இருந்தார். அப்போ சைத்தன்ய மகாபிரபுவை சந்தித்த உடனே அவங்க பாக்குறாங்க அந்த நாய் அவர் பக்கத்துல இருக்குது. ரொம்ப ஆச்சரியம் எல்லாருக்கு. அப்போ சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு அந்த நாய்கிட்ட, அவர் வந்து இளநீர் வழுக்கை அத வந்து அந்த நாய்க்கு எடுத்து போட்டு சாப்பிட வச்சுட்டு இருக்கார். நீ ஹரே கிருஷ்ண நாமம் சொல்லுன்னு அது இந்த நாய் கூட ஹரே கிருஷ்ண நாமத்தை சொல்லி அப்படியே உயிரை விட்டுருது. எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா கேக்குதுங்களா? சரியா கேட்கல மாதாஜி, வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குது. விட்டு விட்டு கேக்குது மாதாஜி, தொடர்ந்து கேட்க மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் மாதாஜி, சிக்னல் வீக்கா இருக்கு மாதாஜி, என்னன்னே தெரியல. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்ப கேக்குதுங்களா? வைஃபை மாறிட்டேன். இப்ப கேக்குதுங்க மாதாஜி. அதை மறுபடியும் சொல்லுங்க மாதாஜி. அந்த நாய் போயிருதுன்னு சொன்னீங்க, திருப்பியும் ஜாயின் பண்றப்ப அதோட விட்டுருச்சுங்க. கரையை கடந்தது கேட்டுட்டீங்களா? மாதாஜி எனக்கு அந்த ஒரு பிரபுஜி தான் அந்த நாயை கூட்டிட்டு போனாங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த பிரபுஜி பேரு முதல்ல இருந்தே சொல்லுங்க மாதாஜி. மாதாஜி, சிவானந்த சேனா அப்படிங்கிற ஒரு தூய பக்தர் என்ன பண்ணுவாருன்னா யாத்திரை கூட்டிட்டு போவார் பல பக்தர்களை. அப்படி கூட்டிட்டு போகும்போது அந்த காலத்துல எப்படின்னா கால்ல தான் நடந்து போவாங்க. அப்பெல்லாம் வந்து பயணம் பண்றதுக்கு இந்த மாதிரி பஸ்ஸோ வேனோ லாரியோ அதெல்லாம் கிடையாது. அப்போ பாத யாத்திரை போகும்போது அந்த நாயும் பின்னாடியே வரும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாய்க்கு பிரசாதம் கொடுத்து அப்படியே கூட்டிட்டு போவார் சிவானந்த சேனா. இப்ப படகை ஒரு ஆற்றங்கரை, கங்கை ஆற்றங்கரையை கடக்கும் போது அந்த படகுக்காரர் சொல்லுவாரு, நான் மனிதர்களைத்தான் ஏத்துவேன், நாயை ஏத்த மாட்டேன் பார். அப்போ அந்த காலத்துல வந்து அணா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அணா கொடுத்து ஒருத்தரை படகுல ஏத்துவாரு. ஆனா 10 படகு அதிகமா கொடுத்து அந்த நாயை ஏத்தருக்கு ஒத்துக்கிறாரு. அப்புறம் ஒத்துக்கிட்டு கரையை கடந்து போறாங்க. அப்ப வந்து இவர் உதவியாளர்கிட்ட சொல்றாரு பிரசாதம் கொடு நாய்க்குன்னு. ஆனா அவர் கொடுக்காம விட்டுறாரு. அப்ப அந்த நாய் வந்து வேற இடத்துக்கு போயிருது. அப்ப இவர் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு இவரும் சாப்பிடாம விடுறாரு. அவரும் விரதம் இருந்துட்டு போறாரு. அப்ப சைத்தன்ய மகாபிரபு இருக்கிற இடத்த அடைஞ்சிடுறாங்க. சைத்தன்ய மகாபிரபு பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். நாய் அவர் பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. அவர் வந்து அந்த தேங்காய் வழுக்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை எடுத்து அவரு அந்த நாய்க்கு போட்டுட்டு ஹரே கிருஷ்ணா நாமம் சொல்லு அப்படின்னு சொல்றாரு. ஹரே கிருஷ்ணான்னு அது சொல்லுது. சொல்லிட்டு அதனுடைய உயிர் அப்படியே மேல ஒரு ஒளிவட்டம் மாதிரி போறதை எல்லாரும் பாக்குறாங்க. இப்போ இப்படி ஒரு தூய பக்தர் கூட ஒரு நாய்க்கு கருணை கொடுக்கிறார் அப்படின்னா, கருணை அப்படிங்கிறது எல்லா உயிர்வாளிகளுக்கும் கொடுக்கக்கூடியது. அப்போ ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு, இது வந்து பரிமாண வளர்ச்சி. சோ ஜீவோ ஜீவசியன் ஜீவனம், எல்லா உயிர்வாளிகளும் ஒன்றை சார்ந்தே ஒன்றிருக்கின்றது. இப்போ ஒரு கட்டெரும்ப வந்து ஒரு பள்ளி வந்து எறும்ப தேடி போய் கொன்னு அது சாப்பிடும். ஆனா இதே பள்ளி இறந்துருச்சு அப்படின்னா அந்த எறும்புகள் போய் பள்ளியினோட உணவை சாப்பிடும். இப்படி ஒரு மாடு பாடு அந்த மாதிரி உயிரினங்கள், பசுக்கள் இதெல்லாம் வந்து புல்லை மேய்ந்து சாப்பிடும். மானெல்லாம் அந்த மானை வந்து சிங்கம் அடிச்சு கொள்ளும். இப்படி ஒன்றை ஒன்று சார்ந்துதான் நம்ம ஜீவராசிகள் இருக்கிறோம். ஆனா மிருகங்களுக்கு எல்லாம் வந்து இது கர்மா கிடையாது. மனிதர்களுக்கு கர்ம வினை உண்டு.
சோ நாம என்ன பண்ணணும், ஆறறிவுள்ள மனிதர்கள் மற்ற விலங்குகளை ஹிம்சை பண்ணக்கூடாது. அதுதான் அஹிம்சைன்னு சொல்லப்படுது. ஏன்னா அந்த ஒவ்வொரு உயிரினமும் தன் முந்தைய கர்மாக்கு தகுந்தபடி அந்த உடலை கடந்து செல்ல வேண்டும். அப்போ ஒவ்வொரு உயிரினமும் நிலையானது. அந்த உயிரின் பரிமாண வளர்ச்சியில, படிப்படியான வளர்ச்சியில தொல்லைக்கு ஆளாக்க கூடாது. இப்ப வந்து ஒருவர் நிறைய கோழி சாப்பிடுறாங்க, ஆடு சாப்பிடுறாங்கன்னா மாமிச்சம், மாம் அப்படின்னா நான். மாமிசம் சாப்பிடுறவங்க வந்து என்ன ஆகுறாங்க அப்படின்னா, அடுத்த பிறவியில நான் ஆடா பிறக்கிறேன், நான் மாடா கோழியா பிறக்கிறேன், நீ என்னை அடித்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு வாக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அதை சாப்பிடுறாங்க. சோ அடுத்த பிறவியில அவங்க எவ்வளவு தூரம் சாப்பிட்டாங்களோ அத்தனை தூரம் அவங்க கோழியாவோ ஆடாகவோ மீனாகவோ வந்து அவங்கள கொன்னவங்க மறுபடியும் இவங்களை கொள்ளுவாங்க. இது இப்படியே மாறி மாறி போயிட்டே இருக்கும். சோ இதுல இருந்து எப்படி நம்ம கட்டுக்களிலிருந்து நாம் விடுபடுவது அப்படின்னா, இதையெல்லாம் விட்டுட்டு, மாமிசத்தை விட்டுட்டு அகிம்சையை கையாள வேண்டும். ஹிம்சை பண்ணினா அது நம்மளுக்கு திருப்பி கிடைக்கும் எப்படினாலும். இப்ப பாருங்க, ஒரு பந்த எறிகிறோம் அப்படின்னா அது திருப்பி இப்ப செவுத்துல பட்டு நம்ம கிட்டதான் வரும். சோ கர்ம வினை நம்மளுக்கு திரும்ப திரும்ப நம்மளையே அடிச்சுட்டே இருக்கும். செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர்வினை இருக்கின்றது. அதை நாம் அனுபவித்தே தீர வேண்டும். தீதும் நன்றும் பிறன் தர வாரா. நாம விதைச்சதை நாம தான் அறுவடை பண்ணணும். யாரெல்லாம் முள் செடியை விதைக்கிறார்களோ அந்த முள் செடியோடைய பழத்தை நாம சாப்பிடுறோம். யாரெல்லாம் ஆப்பிள் செடியை ஆரஞ்சு செடியை விதைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் அதை சாப்பிடலாம். இப்போ ஒரு சின்ன ஸ்டோரி ஒண்ணு சொல்றோம், அதை புரிஞ்சுக்கலாம். ஒரு அரசன் வந்து மந்திரி 3 பேரு. அவங்க வந்து சில தகவல்கள் எல்லாம் கேள்விப்பட்டார் லஞ்சம் வாங்குறதா. என்ன சொன்னாருன்னா, இவங்க யாரு நல்லவங்கன்னு புரிஞ்சுக்க முடியல. அப்போ அவர் என்ன சொன்னார், காட்டுக்கு போகணும், நீங்க ஒரு மாதத்துல நீங்க என்னென்ன கலெக்ட் பண்றீங்களோ அதெல்லாம் மூட்டையா கட்டி கொண்டு வாங்க அப்படின்னாரு. ஆனா அதை நான் கண்டிப்பா பார்க்க மாட்டேன், அதை வந்து சோதிக்க மாட்டேன். அதை வந்து நான் வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அந்த மூட்டையில என்ன இருக்குன்னு. அதனால நீங்க 3 பேரும் ரொம்ப சுதந்திரமா என்ன சேகரிக்கிறீங்களோ சேகரிச்சுட்டு வாங்கன்னாரு. அப்போ 3 பேர்ல ஒரு நல்ல உத்தமமான மந்திரி என்ன பண்ணாருன்னா, ஐயோ ராஜா சொல்லியிருக்கார், அவருக்கு நான் கடன் பட்டவன், அவர் தான் எனக்கு எல்லாம் எஜமானர், அதனால அவர் சொல்றது செய்யணும்னு என்ன பண்ணினானா, நல்ல பழங்கள், காய்கள், இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் சேகரிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு சேகரிச்சாரு. ஆனா கொஞ்சம் தான் சேர்த்த முடிஞ்சது. ஏன்னா அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் தேடி தேடி பல ஒரு நல்ல வேல்யூபிள் திங்ஸா பொறுக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் தானே இல்லையா காட்டுக்குள்ள. ஆனா ரொம்ப கம்மியா தான் சேகரிச்சார். சரி பரவாயில்ல, நல்ல உயர்ந்த பொருட்களை தான் ராஜா கொடுக்கணும், அவர் பார்க்க மாட்டார். சரி எதுக்கு கேட்கறான்னு தெரியல, ஆனா நான் என் மனசாட்சிப்படி நல்லா பண்றேன் அப்படின்னு பண்ணார். இன்னொரு மந்திரி என்ன பண்ணினார், கொஞ்ச நேரம் சேகரிச்சார். அப்புறம் அவருக்கு தோணுச்சு, இந்த அரசரை பார்க்க மாட்டாரு, ஏன் போய் மாங்குன்னு நான் போய் தேடி தேடி புடிச்சு இது நம்ம எவ்வளவு சுகமா இருந்தோம் காட்டுக்குள்ள பாரு, எவ்வளவு நம்மள கஷ்டப்பட வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு குப்பை கூளங்களை எல்லாம் உள்ள போட ஆரம்பிச்சிட்டான். அடுத்த மந்திரியோ ரொம்பவே கேவலமான புத்தி, தமோ குணம். அவர் என்ன பண்ணினாரு, இவரே பார்க்க மாட்டாரு, இவருக்கு போய் என்னத்தை நாம கொடுக்கறது, ஏன்னா இவர்தான் லஞ்சம் ஊழல் எல்லாம் ரொம்ப பெருகிய நிலையில ரொம்ப நிறைவா வாழ்ந்துட்டு இருந்தார். எல்லார்கிட்டையும் லஞ்சம் ஊழல் எல்லாம் பண்ணி என்ன பண்ணாரு, இருக்கிற குப்பை கூளங்களெல்லாம் பல 4 சாக்கு 5 சாக்கு 6 சாக்குன்னு நிறைய கலெக்ட் பண்ணிட்டார். இவங்கெல்லாம் கொஞ்சம் தான் கலெக்ட் பண்ணியிருக்காங்க, ராஜா நம்மளைத்தான் பெருசா நினைக்க போறார், ஏன்னா இவர் பார்க்க மாட்டார், எவ்வளவு சாக்கு வந்திருக்குன்னு தான் பார்ப்பார் அப்படின்னு அந்த முட்டாள் நினைச்சிட்டான். இப்ப என்னாச்சு, எல்லாரும் போறாங்க, ஒரு கொஞ்ச காலம் ஆயிடுச்சு, போறாங்க, அவங்க மூட்டைய சப்மிட் பண்றாங்க. இப்ப ராஜா என்ன சொன்னார், இந்த மூட்டைகளை கொண்டுட்டு இவங்க 3 பேரையும் அவங்க மூட்டையோட சேர்த்து ஜெயில அடைச்சிருங்க அப்படின்னு. இவங்க வந்து 1 மாத காலத்துக்கு வெளியில வரக்கூடாது அப்படின்ட்டார். இப்ப என்ன பண்றது, அந்த மூட்டையில் இருக்கிறது தான் அவங்க யூஸ் பண்ணிக்கணும். 1 மாதம் இவங்களுக்கு தண்ணி மட்டும் கொடுத்துருங்க, ஆனா உணவு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த 3 பேரையும் தனித்தனி ஜெயில போட்டு அவங்க பொருட்களை அவங்க ஜெயில வச்சுட்டாங்க.
இப்ப குப்பை சேகரிச்சவன் என்ன பண்ணினா சாப்பிடவே முடியல, அவனுக்கு எதுவுமே இல்ல. அந்த மந்திரி அப்படியே பசியால வாடி 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 கடைசியில உயிரை விட்டுட்டான். இந்த மீடியமா இருக்கிற ஒருத்தர் குப்பையும் போட்டாரு, நல்லதையும் போட்டார். அதுல கொஞ்ச நாள் தான் வாழ முடிஞ்சது. அப்புறம் அவருக்கு நோய் வந்துருச்சு, ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு, குத்துயிரா கிடக்குறார். ஆனா முதல்ல நல்லவற்றை சேகரித்தவர் என்ன பண்ணினார், ஆரோக்கியமா இருக்கிறார். ஏன்னா அவர் எடுத்து வச்சது எல்லாமே நல்ல பொருட்கள். அதனால இந்த மாதிரி தான் நாம் எல்லாரும் நம்மளுடைய கர்மாக்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். யாரெல்லாம் நல்லது பண்றாங்களோ அவங்க நல்ல நிலையில இருக்காங்க, பகவானோட லோகத்துக்கே போயிடுறாங்க. சோ அவங்க வந்து துன்பமே கிடையாது, அவங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கிறாங்க, என்றும் ஆரோக்கியமாக. ஆனா மீடியமா இருக்கிறவங்க மறுபடியும் இங்க புண்ணியம் பாவங்கிறத கழிக்கிறதுக்காக இந்த மத்திய லோகத்துல வந்து அவங்க புண்ணியங்களையும் அனுபவிக்கிறாங்க, சில சமயம் பாவங்களையும் அனுபவிக்கிறாங்க. ஆனா தமோகுணத்துல இருக்கிறவங்க மனித உடல் கூட கிடைக்காம மிருகங்கள் உடம்புல கிடந்து வாடி வதங்கி போயிடுறாங்க. இப்போ ஒரு தெருநாயை பாருங்க, கல்லடிப்படுது, அத வந்து ஒரு பெண் நாய் ஆண் நாய் துரத்தி துரத்தி அது எவ்வளவு சீரழிக்குது. சோ எத்தனை மிருகங்களை பாக்குறோம். அது குரங்குகள், அது வந்து வாழ வழி இல்லாம அடுத்தவங்க எப்படா போடுவாங்க வாழைப்பழம் போடுவாங்கன்னு காட்டுல வந்து வறுமை அந்த பஞ்சத்துல எல்லாம் வந்து ரோட்ல வந்து இருக்கு. அப்ப போற மக்கள் எது போட்டாலும் அது சாப்பிடுது. இப்ப கழுதைகள் பாருங்க, கழுதை, குதிரை, மாடுகள் கூட தீவனம் இல்லாம ஒரு பச்சை பசுமை இல்லாத நிலையில பேப்பர்களையும் பாலித்தீன் கவர்களை கூட சாப்பிடுது இன்னைக்கு ஆடு மாடுகள். அதை வெட்டி நான் அதையும் விட மாட்டேன்னு மனுஷங்க சாப்பிடுறாங்க. இப்படி காலம் மாறிக்கொண்டே போகும்போது வறுமை ஜாஸ்தியாகும், பஞ்சம் பட்டினி பிணி எல்லாம் நிறைய இருக்கும். அப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இது மாதிரி உணவே கிடைக்காதப்போ பிணத்தை கூட அறுத்து சாப்பிடுற நிலைமை வந்துரும் அப்படிங்கிறாங்க. ஆனா வந்துடுச்சு ஏற்கனவே. சைனால எல்லாம் பிணங்களை வந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க, சைனா ஜப்பான் நாடுகள் எல்லாம். மனித கறி எல்லாத்தையும் வெட்டி சாப்பிட்டாச்சு. இப்ப மனுஷன் மட்டும்தான் மிச்சம், அவனையும் வெட்டி சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. சோ இது காலம் மாற மாற அவங்கவுங்க குழந்தைகளையே வெட்டி சாப்பிடுற அளவுக்கு பசி கொடுமை எல்லாம் வருமா. அதுக்கு முன்னாடி நாம தப்பிச்சிடணும். அடுத்து இதோட நிறுத்திக்கலாம். நாம கொஞ்சம் 5 நிமிஷம் வந்து சந்தேகங்கள் கேட்கறதுக்காகவும் உங்களது கருத்துக்கள் கேட்கறதுக்காகவும் நாம இது பண்ணிக்கலாம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. விலங்குகளுக்கு கர்மா இல்லைங்கிறீங்க, ஏன் மாதாஜி? 5 அறிவு இருக்கிறனாலங்களா இல்ல எப்படி? கர்மானா ஏன்னா அவங்களுக்கு விலங்குகள் எல்லாம் யோசிச்சு பிளான் பண்ணி எதுவும் பண்றது இல்ல மாதாஜி.